إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புனிதமிக்க ஜும்மாவுடைய ஆரம்பம் செய்தேன். அன்பார்ந்த சகோதரர்களை இங்க கேப் கிடக்குது. இந்த நடுவுல யாரு இருப்பா? மலக்குமார்களா இருப்பா? கிணறு மாதிரி போட்டு வர்றவங்க அப்படியே சொல்ல ஆரம்பிச்சாங்க. எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எழுதுறீங்க, நான் பேசலாம், நீங்க தான் ஒன்றும் பேசக்கூடாது. அது இன்னைக்கு உள்ள தலைப்புல வரப்போகுது. இவ்வளவு துறைக்கு இடம் இருக்குது. வெளியே இருக்கவங்க உள்ள வந்துடும். பள்ளியே சின்ன பள்ளிமா, வெளியே இருக்க உள்ள வந்து உள்ள வெளியே போயிருக்கேன் போமா. அன்பார்ந்த சகோதரர்களை, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு இஸ்லாமுல் அஹ்தாய், தவறுகளை சீர் செய்வது. அதான் அருமையான தலைப்பு. நம்ம பள்ளிக்கு எல்லா பள்ளிக்கும், நம்ம 3 பள்ளிக்குமே சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. மனிதர்கள் அப்படிதான், அது நானா கூட இருக்கலாம். இந்த 2 பேசுறதுனா இந்த 1008 குறை இருக்கு. பேசுறதுக்கு தான் அங்க அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய பாணியை அதை பார்க்க முடியும். அதனால தான் மாலிமு ஹதியின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ இஸ்லாஹில் அஹ்தாய், நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறுகளை எப்படி சீர்திருத்தம் செய்தார்கள், தவறுகளை செய்யக்கூடியவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டினார்கள் என்று ஒரு மாபெரும் தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஏன் நபிகளாரை பார்க்கிறோம்? மஅசூம் என்று சொன்னால் பாதுகாக்கப்பட்ட அன்பின் காரணமாக லின்தலஹும், அந்த மக்களிடத்தில் மென்மையாக நடந்து கொண்டீர்கள். தவறுகளை திருத்தக்கூடிய நேரத்தில், தவறுகளை சரி செய்யக்கூடிய நேரத்தில், சீர்திருத்தம் பண்ணக்கூடிய நேரத்தில் மென்மையாக கலந்து போயிருக்கு. அந்த அளவுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வே கொடுத்தது. மனிதனுடைய இயல்பு என்ன தெரியுமா? தவறு செய்யறதுதான். அல்லாஹ் பாதுகாக்க என்ன செய்யணும்? ஏன்னா நபியை வச்சுதான் இந்த சமுதாயத்தை என்ன செய்ய முடியும்? எழுப்ப முடியும் என்ற அடிப்படையில் இன்னைக்கு தவறுகளை நம்ம அந்த தலைப்புல என்ன பார்க்க தெரியுமா? தவறுகளை திருத்தக்கூடிய நேரத்துல மென்மையா நடந்து கொள்ளணும். அது நானும் சனிலங்கிறது தான். அது ஆரம்பத்தில் நான் சொன்னேன். அப்புறம் நீங்களே கேட்பேன், யோக்கியமா கேட்பீங்க. நான் முதலாக நான் செஞ்சேன் சொல்லிடுறேன். தவறுகளை திருத்தக்கூடிய நேரத்தில் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும். தவறுகளை திருத்தக்கூடிய நேரத்தில் வார்த்தைகளை மென்மையாக பயன்படுத்த வேண்டும். மெல்லினமாக வன்மையான சொல் சொல்லக்கூடாது. தவறுகளை சீர்திருத்தக்கூடிய நேரத்தில் நல்ல வார்த்தைகளை சொல்லணும். என்ன செஞ்சிருவாங்க? போயிடுவாங்க. என்னதான் நம்மகிட்ட நல்ல ஒழுக்கங்கள் இருந்தாலும், நல்ல வார்த்தைகள் இருந்தாலும், குர்ஆன் சுன்னா இருந்தாலும் கூட போயிடுவாங்க, நம்மளை விட்டு ஓடிவாங்க. இன்னைக்கு ஏன் ஒரு குறிப்பிட்ட ஜமாத் தொழுகைக்கு வாங்கன்னு சொல்றாங்களே, அவங்கள்ட்ட ஏன் ஈம் வைக்குது? அன்பாக பழகுறாங்க. கொள்கை ரீதியாக மோசம் என்பதை நம்மளால அத்தாட்சி காட்ட முடியும். அதனால சொல்லிட்டாங்க, நாளை அசருக்கு பின்னால் போய் கலந்து. அருமைக்குரிய சகோதரர்களே,
அல்லாஹ் தஆலா சான்றிதழ் வழங்குகிறாங்க. அழகிய முன்மாதிரி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயத்திலும், இந்த விஷயத்திலும் கூட தவறுகளை சீர்திருத்தம் பண்ணக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாலும் சரி செயலாலும் சரி அங்கீகாரம் பண்ணக்கூடிய நேரத்திலும் சரி அழகாக லுத்ஃப் என்று சொல்வார்கள் அரபியில, திருமை காட்டுவாங்க, மென்மை காட்டுவாங்க, கருணை காட்டுவாங்க, இரக்கம் காட்டுவாங்க. இப்படி எல்லாம் தமிழ்ல பல வார்த்தை இருக்கு. இந்த மாதிரி என்ன செய்வாங்க, நடந்து கொள்வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்வத்துன் ஹஸனா, அதனால தான் அல்லாஹ் சொல்றான் எல்லா விஷயத்துக்கும் முன்மாதிரியா இருக்காங்க. ஒரு விஷயம் இல்ல, துனியால எவ்வளவு தேவைப்படுதோ மரணிக்க அனைத்து விஷயத்துக்கும் முன்மாதிரி. அதனாலதான் இத்திபா யாரை பின்பற்றணும், வணக்க வழிபாடு மட்டும் இல்லைங்க, எல்லா செயலையும் துனியாவுடைய காரியங்கள் அனைத்துமே யாரை பின்பற்றணும், கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. தவறுகளை எப்படி எப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்த்துனாங்க. முதல்ல தவறுகள் என்று சொன்னா தனி மனிதனும் தவறு செய்யலாம், ஒட்டுமொத்த ஜமாத்தே தவறு செய்யும், அமைப்புகள் இயக்கங்கள் இப்படிப்பட்ட ஜமாத்துகளை சேர்ந்து கூட்டு தவறு செய்யும். உதாரணத்துக்கு ஒரு மசூரா செய்யறாங்க, அங்கே பல தவறு நடக்கும், அதுல எல்லாம் சேர்ந்து செய்வோம், கூட்டா இருக்கும், அது தனி மனிதன் இடத்துல தவறு நடக்கும். இந்த தவறு நான் சூஃபி நீ சூஃபி, சூஃபினா சுத்தமானவர்களுக்கு நம்ம பாசகத்தை சொல்லுவோம், பரிசுத்தமானது இப்படி சொல்ல முடியாதுங்க. வாதா அமரும் தவறை இது எழுதக்கூடியவர் என்ன சொல்றாங்க தெரியுமா, மேதவிகள், இது இயற்கையா உள்ளதுவா பி நஃப்ஸில் பஷரியா, மனிதனா பிறந்தோட எல்லாத்தையும் இருக்கும். எப்படி மறதி எப்படி இயல்பா வருதோ இயற்கையா வருதோ அது போல ஹத்தர் இயற்கையாக வரும் தவறு. ஆனா சில தவறு இருக்கிற ஜஹல்னால, சட்டத்தை தெரியுதும் கிடையாது, தெரியறதுக்கு முற்படும் கிடையாது. இங்க இருந்து சட்டத்தை சொன்னா தலைவாணி மட்டும் இல்ல, நம்ம போய் மசாலா நல்லா இருக்கு, வெளியே போய் பாருங்க, எனக்கு என்னன்னு போட்டு படுத்து தூங்குற மாதிரி தான் சும்மா மேடைகள். ஆனா சட்டத்தை தெரிய முற்படுறது கிடையாது. இது ஒண்ணு. அது இதனால அதிகமானவர்கள் தவறுகள் செய்யறாங்கன்னா அவங்க சட்டத்தை தெரியல, இது ஒரு தவறு. இன்னும் சிலவங்க தவறு செய்வாங்க, சட்டம் எல்லாமே தெரியும், பொடுபோக்காக அசட்டையாக சோம்பேறித்தனமாக சைத்தானை பின்பற்றி மனைவிச்சை பின்பற்றி செய்வாங்க. எப்படி இருந்திருப்பது, இப்படி தவறு நடக்குது. ஆனா ஒவ்வொரு முஸ்லிமும் இஸ்லாமிய மன்ஹஜ் என்ன, நாம் எப்படி வாழ வேண்டும், அது யார் வழிகாட்டியா இருக்கிறார் என்பதை பார்க்கும்போது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சான்றிதழ் வழங்குறான். இயற்கையாக நல்ல குணத்தை கொடுத்தோம் நல்லா சொல்லி காட்டுறான், பல்வேறு இடத்துல சான்றிதழ் வழங்குறான். அதனால தான் சஹாபாக்கள் சொல்வார்கள், நான் நபியை எப்படி பார்த்துட்டோம்னா முஅல்லிமன் ரஹீமன், கருணை உள்ள ஆசானாக ஆசிரியராக நாம் பார்த்தோம் என்று சஹாபாக்கள் சான்றிதழ் வழங்குறாங்க. ஓ முஅத்தபன் ரஃபீகன், அதாவது மென்மையான கல்வியாளராக நாங்கள் பார்த்தோம், ஆன்மீகவாதிகளாக பார்த்தோம் சொல்றாங்க. ஓ முரப்பியன் ஹலீமன், எங்களை எப்படி வாழ்க்கிறதா சகிப்புத்தன்மை இருக்கு, சகிப்புத்தன்மை அதிகமா இருக்கு. அதனாலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணை வைத்திருக்கிறார்கள். காரணம் என்ன, இங்கே பயிற்சி நடக்கக்கூடிய அங்க ஓடும் அந்த பயிற்சி எடுத்து தான் அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு அனுப்புறான். எல்லா நபிமார்களும் வைத்திருக்கிறார்கள் என்பது சரியான அருமைக்குரிய சகோதரர்களே. ரசூலுல்லாஹ்வோட தவறை கண்டா கடிந்து கொள்ள மாட்டார்களாம். இந்த மட்டத்து பண்பு வரணும், அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். திட்ட மாட்டாங்களாம், விரட்ட மாட்டாங்களாம். அதே சமயத்தில் சரியாக மனிதன் செய்யணும்னா அவரை புகழ்வாங்க. புகழ்றோன்னு பரவாயில்ல, அவருக்கு சுக்ர் செய்வாங்க, நன்றி பாராட்டுவாங்க. இந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் அல்லாஹ் இப்படி சொல்றான், நபி அவர்களே என்னுடைய இரக்கத்தின் காரணமா என்னுடைய கருணையின் காரணமா நீங்க அந்த மக்களிடத்துல மென்மையா நடந்து கொண்டீங்க. சஹாபாக்கள்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சான்றிதழ் வழங்கக்கூடிய நேரத்துல உலகத்திலே ரசூலுக்கு முன்னாலே ரசூலுக்கு பின்னாலே இப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் நாங்கள் பார்க்கவில்லை. தவறுகளை சீர் செய்யக்கூடிய நேரத்தில் கனிவாகவும் அன்பாகவும் அரவணைக்கும் நல்ல சொற்களை சொல்வதையும் கண்மணியை தவிர முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர யாரும் பார்க்க உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவத்தை கொண்டு தான் பாருங்க. வேற புதுசா வகி இறங்கப்படுறது இல்லை, இங்க இருக்கக்கூடிய அதிசயம் சொல்ல முடியும். உங்களுக்கு தான் தெரியும். ஒரு ஆராபி என்று சொன்னால் கிராமவாசி காட்டரபி நம்ம சொல்லுவோம். அவங்களுக்கு அதிகமான விளக்கங்கள் இருக்காது. நம்மகிட்ட ஒரு நூற்றுல ஒரு ஆள் இருக்கும். அந்த ஆளு நம்ம என்ன செய்ய முடியும், பண்பாக தான் சொல்லணும், அன்பாக சொல்லணும். ஒரு ஆராபி வந்தாங்க, அவருக்கு அதிகமான ஞானம் இல்லை, அவருக்கு அதிகமான புத்தி கூர்மை இல்லை, அதான் ஆராபி சொல்றாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். வந்தவர் ஃபஸல்லா 2 ரக்காத் தொழுதார். பலம்மா ஃபரக, தொழுக முடிஞ்ச உடனே அவர் அல்லாஹ் இடத்துல மன்றாடுகிறார், அல்லாஹும்ம என்னுடைய இறைவா இரஹம்னி, எனக்கு நீ கருணை காட்டு. இரஹம்னினா எனக்கு கருணை காட்டு, அருள் செய்யி, இரக்கம் காட்டு.
முஹம்மதன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கருணை காட்டு. இதோட நிறுத்திட்டா பரவாயில்ல, துவா தப்பே கிடையாது. அவர் என்ன கேட்டாருன்னா வலா தரஹம் மானா அபதா, இந்த ரெண்டு பேரும் தவிர யாருக்கும் கருணை காட்டாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒண்ணு எப்படி சொல்லலாம், இந்த வார்த்தையை நிறுத்திடலாம், அல்லது என்ன செய்யலாம், மூமினையும் சேர்த்து விடலாம். அதுவும் செய்யல, செய்யாட்டாலும் பரவாயில்ல. ஆனா இப்படி வார்த்தை பின்னால் என்ன செஞ்சுட்டாரு, ஷர்கா கைதா போட்டாரு. இது இஸ்லாத்துல கூடாது இல்ல. அல்லாஹ் தஆலா நீங்க துஆ கேட்கும் பொழுது உங்களுக்கு கேளுங்க, மூமின்களும் கேளுங்க, அப்படி நிறைய இடத்துல சொல்லி தருவான். அது போல வந்து உங்களுக்கு பாமணிக்கு தேடுங்க, மரணித்து விட்டார்களே முன் சென்று விட்டு அவர்களுக்கு சொல்லுவான். இவருக்கு சஹாபி விவரம் தெரியாம புரியாம அறியாம கேட்டுட்டாரு. அவர் நோக்கத்துல ஒரு ஆர்வ கோளாறுல கேட்டாரு. வலா தரஹம் மானா அபதா, அவருக்கு தெரிஞ்ச அறிவு அவன்தான். இந்த ரெண்டு பேரும் தவிர யாரும் அரசியல் காட்டக்கூடாது என்ற மாதிரி கேட்டாரு. ஒயம் நவன அன்பாக்கு முஸ்லிம், இந்த ஹதீஸ்ல என்ன எழுதுவாங்கன்னா வேற முஸ்லிம்களுக்கு தடுக்கிறாரு. அழுத்தமத்த இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியமா பார்க்கறாங்க, என்னடா இப்படி மனுஷனா அப்படின்னு ஆச்சரியமா பார்க்கறாங்க. பார்வதான் பார்த்தாங்க. ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதரை பார்த்து சொன்னாங்க, லகத் தஹஜ்ஜர்த வாசியன். இது புகாரி முஸ்லிம்ல வரும் நினைக்கிறேன். லகத் தஹஜ்ஜர்த வாசியன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் விசாலமானது. ரஹ்மதி வசிஅத், அல்லாஹ் சொல்றான் என் ரஹ்மத் விசாலமானது என்று வியாபித்திருக்கிறது அப்படி அல்லாஹ் சொல்றான். ஓ அரபியே, இப்படி தடுத்துறீங்க அல்லாஹ் ரஹ்மத்தை. தஷ்மலு குல் இபாதி முவஹ்ஹிதீன், நீங்க இந்த வார்த்தை சொல்லாவிட்டால் உலகத்துல யார் யாரெல்லாம் தௌஹீத்வாதிகளா இருக்காங்களோ அவங்க எல்லோருக்கும் இந்த துஆ கிடைக்கணும். அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிப்பா கருணை காட்டணும். ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு இப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி கேட்கக்கூடாது. இந்த நபர் இந்த தவறு செய்து முடிச்சிட்டாரா, பலம் எல்பஸ், இந்த ஹதீஸ்ல எப்படி இருந்ததுன்னா பலம் எல்பஸ் பலம் எல்பஸ் அர்ரஜுல் கலீல, கொஞ்ச நேரத்துல ஆச்சு, தாமதமாச்சு. அன்பால ஃபில் மஸ்ஜிதி, மஸ்ஜித்ல இருந்து சிறுநீர் அடிச்சிட்டாரு. மஸ்ஜித்ல அந்த மாதிரி இருக்கு. ரசூலுல்லாஹ் பள்ளி ஆரம்பத்துல எப்படி இருக்காங்க ஹதீஸை பரட்டி பார்த்தா தெரியும். மஸ்ஜித்ல முகடும் இல்ல, கதவும் இல்ல, சோறும் இல்ல, தரையும் அந்த வனாந்தர வெளியே இருக்கிற வராண்டா எப்படி இருக்குது மைதானம் அத மாதிரி இருக்கு. அதனாலதான் ஹதீஸ்ல வரும் கற்களும் மணல்களும் இருந்தன, சூடான நேரத்துல நெற்றியில பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி மழை பெஞ்சா சகதியும் எல்லாமே எங்க நெற்றியில படுதல ஹதீஸ்ல வரும். இந்த தோற்றத்தை பார்க்கக்கூடாது, இப்ப இருக்க மஸ்ஜித் நபி மாதிரி பார்த்துக்கூடாது. ஒண்ணுமே இல்லைன்னு வைங்களேன், எப்படி வெளியே எப்படி இருக்கோ அதை பார்த்தா இருந்துச்சு. அந்த அளவுக்கு மஸ்ஜித் நபி சொந்தம் எழுதி வச்சிருப்பாங்க. அவர் கொஞ்ச நேரம் கொஞ்சம் தள்ளி போய் அந்த வரமா போய் செஞ்சார். ஒரு நாகியத்தில் மஸ்ஜித் ஒரு நேரத்துல வரதுன்னு அடிச்சாரு. இது நம்மகிட்ட தப்பு இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்ல பாருங்களேன், இந்த இடத்துல சிறுநீர் கழிக்காதுன்னு அரசாங்கம் எழுதி போட்டுக்கும் தனிமணி தான். அதை பார்த்துட்டு தான் வேகமா அடிப்பாங்க. நம்ம ஆட்கள் இருக்க மாட்டாங்க, மற்றவங்க அடிப்பாங்கன்னு வைங்களேன். இந்த மாதிரி கூத்து இன்னைக்கு இருக்கு. நவீனமான காலம் சொல்லுவான், அதிக வளர்ச்சி முதிர்ச்சிலாம் சொல்லுவான். அந்த காலத்துல இந்த காலத்துல இருக்கும், அந்த காலத்துல இருந்துருக்கு. அவர் என்ன செய்யுது, மைதானம் எல்லா இடத்துல தான் அடிப்பாங்க அப்படின்னு நினைச்சு அடிச்சாரு. இவரு பேஞ்சிட்டாரு. யாருடைய பள்ளி? மஸ்ஜித் நபி ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளி. யாரு முன்னால? கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை முன்னால. இவ்வளவு பெரிய தவறுங்க செஞ்சுட்டாரு. செஞ்ச உடனே சஹாபாக்களுக்கு ஆத்திரம் வந்தது. ஓடி போய் என்ன செய்யறாங்க, அவரை கண்டிக்கலாம் கண்டிக்கலாம் அடிக்கிற மாதிரி போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க சஹாபாக்கள் நிறுத்து சொல்றாங்க. பகார நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, பல தடவை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பகார நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்திக்கணும் இல்ல. பகார நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஅவுஹு, இதை நீங்க என்ன செய்யுங்க, அவரை விட்டுருங்க. அவர் சிறுநீர் கழிக்கிறதா, லா துஸ்ரிமூஹு, இடைமறிக்காதீங்க, சிறுநீர் கழிப்பதை தடுக்காதீங்க, சுட்டிக்காதீங்க, சிறுநீர் கழிக்கிறது ஃபுல்லா கழிக்கிறது. அது மணல் தானே, அது பூமி தானே என்று சொல்லிவிட்டு ஒரு வாளி நிறைய தண்ணி எடுத்து வச்சுருந்தாங்க. எடுத்து வந்து பூமியில ஊத்துங்க. ஊத்துனவனே நான் பூமி குடிச்சு நஜீஸ் கீழே ஃபில்டர் ஆகி மேல என்ன செய்யணும் சரியா வந்தான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு அந்த சஹாபிக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்க பாருங்க. இங்கதான் நம்ம கவனிக்கணும். 1000 தடவை அதிக மேலோட்டமா தான் கேட்டு போறோம். இது நமக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு நம்ம கேட்க வருவோம். ஆனா பட் என்னன்னு சொன்னா, இன்னஹாதியில் மசாஜித ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாங்க. நாமளா இருந்தா நம்ம பாணியில அறிவட்டணும், விளங்காதவன், முட்டாள அப்படி இப்படின்னு சொல்லி மஸ்ஜித் தெரியாது அப்படின்னு தெரியாது. அவருக்கு அறிவு அவ்வளவு. அறிவுக்கு ஏற்றவாறு அவருடைய அகலுக்கு தக்கவாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்துவாங்க. இன்னஹாதியில் மசாஜித, இந்த மஸ்ஜித் இருக்கிறத லா துஸ்லமு லிஷையின் ஆதல் பௌலி, சிறுநீர் கழிக்க ஒரு இடம் இல்லம்மா. வலா கதர், அருவருப்பான மூக்கு சிந்து இதெல்லாம் இந்த இடத்துல செய்யக்கூடாது. இன்னமா ஹியல் திக்ரில்லா,
இது அல்லாஹ்வை ஞாபகம் செய்யக்கூடிய இடமா இருக்கிறது, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய இடமா இருக்கு. வஸ்ஸலா தொழக்கூடிய இடமா இருக்கிறது. குர்ஆனுல் குர்ஆன் குர்ஆனை ஓதக்கூடிய இடமா இருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு தவறு இல்ல, ரெண்டு தவறு இல்ல. சஹாபாக்களும் சில தவறுகள் ஆர்வத்தின் மீதும் அறியாமை மீதும் தவறு செய்யக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டி தான் கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அபூபக்கர் சித்திக் இல்ல, அவங்க பெரிய அறிஞர்கள். அபூபக்கரா என்ற ஒரு தோழர் பள்ளிவாசலுக்கு வராங்க. இன்னைக்கு நம்ம அந்த பழக்கம் இருக்கு. இன்னமும் ருக்குவை பிடிக்கிறது கடமை மாதிரி நினைச்சு வருவாங்க. எப்போ ருக்குல இமாம் இருக்கக்கூடிய நேரத்தில் படத்துல அந்த ருமாலை சொல்லி அழுத்தி போச்சு. நீங்க எத்தனை இருக்காது, என்ன தொழுவங்கள் இருக்காது, அல்லாஹ் சொல்லி அவர் கூட ருக்குல போய் அது வஜ்ஜாத் வச்சு நிறைய பேர் மனப்படம் இருக்கா சாப்பிட்டு அல்லாஹ் பாய் வாங்கி சுபானக்கல்லாம நம்மள அறியாம வந்துடும். அங்க என்ன சொல்றேன்னு நமக்கே தெரியாது இல்லைங்களா? அந்த அடிப்படையில் ஓட்டம் இன்னைக்கு இருக்கு. ஒரு சஹாபி வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர் கொஞ்சம் தாமதமாயிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தி கொண்டிருக்காங்க. ரசூலா ருக்குவுக்கு போயிட்டாங்க. அந்த சஹாபி பார்க்கறாங்க, ரசூலா ருக்குல இருக்காங்களே, ரசூலாவோட சேர்ந்து தொழுவது பெரிய பாக்கியம் அல்லவா? அந்த அடிப்படையில ரசூலா ருக்குல இருக்கும்போது அவர் அங்கதான் வாசல்ல நிக்கிறார். அங்கேயே ருக்கு போயிட்டாரு. ருக்கு போன மாதிரியே நடந்துறாரு. ரசூலாவோட சேர்ந்து சொல்றாங்க. அந்த ஆர்வத்துல வர்றாரு. இது பின்னால சஹாபாக்கள் ரசூலாக்கு எடுத்து சொல்றாங்க. எடுத்து சொன்ன உடனே சாப்பிடேன் சேரல. அப்படி என்ன செஞ்சாரு, ருக்குல ரசூலா இருக்கிறதுனால, ரசூலா ருக்குல இருக்கிறதுனால அவர் ருக்குல இருந்த மாதிரியே நடந்து வந்துட்டாரு. வந்த உடனே பெருமானாருக்கு செய்தி சொல்லப்படுது. எல்லாரும் என்ன நினைச்சுப்பாங்க, சஹாபாக்கள் கூப்பிட்டு கண்டிப்பாங்க, சத்தம் பண்ணுவாங்க. பெருமானார் என்ன சொல்றாங்க தெரியுமா? உங்களுடைய பேராசையை, நன்மைக்கான உள்ள பேராசை இன்னும் அதிகப்படுத்தணும். இனிமே இந்த மாதிரி செய்யக்கூடாது. சப்புல ருக்கு போகணும். அங்க இருந்தே ருக்கு போய் ஆர்வத்துல அப்படியே ருக்கு இந்த மாதிரி நடந்து வர்றது என்ன காட்டுக்காரியமா இல்லையே. இந்த அடிப்படையில இனிமே இப்படி செய்யாதீங்கன்னு சொன்னாங்க. ஒரு உதாரணமா, ரெண்டு உதாரணமா நமக்கெல்லாம் தெரியும். முஆவியத்துல் ஹக்கம், அந்த முஆவியா இல்லாதனால அந்த முஆவியா, இது முஆவியத்துல் ஹக்கம். முஆவியத்துல் ஹக்கம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல தொழுனாங்க. ஜமாத்தோட தொழுனாங்க. எல்லா சஹாபாக்களும் இருக்காங்க. அதுல ஜமாத்துல ஒரு மனிதர் ஜமாத் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் தும்மிட்டார். தும்முனவர் சும்மாதான் இருந்தார். பக்கத்துல இருந்த முஆவியா அவர் என்ன செஞ்சாங்கன்னா, ஃபகுல்து ரஹ்மக்கல்லா, அவர் சொல்றாரு, நானே ரஹ்மக்கல்லா சொன்னேன். தும்முனா என்ன சொல்லணும்? ரஹ்மக்கல்லா சொல்லணும். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாங்க. இப்ப தொழுகையில பேசணுமா இருக்கு. தொழுகையில யாரோட முனாஜாத் பண்றோம், சம்பாஷணை செய்யணும், முகாத்தப் யாரு? அல்லாஹ். அல்லாஹ்வோட தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா இப்ப வேற ஆள்கிட்ட பேசணும்னா அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாங்க அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர் தும்புறோம், அதுக்கு அர்த்தம் இருக்கும், பதில் சொல்றதுக்கு அர்த்தம் இருக்கும். ரஹ்மக்கல்லான்னு சொல்லிட்டு இவங்க ஏன் இப்படி சொன்னாங்கன்னா, இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் தொழில பேசுறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது. அப்புறம் தான் தடை வந்தது. ரஹ்மக்கல்லான்னு சொல்லிட்டாங்க. பராணியல் கவுல் அப்சாரிஹிம் தந்துரோன இலைய எவரிபோன எழுதியும் அல்லாஹ். அந்த சஹாபாக்கள் கூடியிருந்த சஹாபாக்கள் கூடியிருந்த சஹாபாக்கள்லாம் இவரை மாறியா பாக்குறாங்க. ஒரு மாறியா பாக்குறாங்க. பார்த்த உடனே இவருக்கு ஒன்னும் ஓடல. என்னையே இப்படி பாக்குறாங்க, என்ன தப்பு செய்த மாஷானுக்கும் நான் என்னப்பா தப்பு செய்தேன்னு சொல்லி அவரே கேட்கிற தொழுகையிலே. உடனே மற்ற சஹாபாக்கள்லாம் எவரிபோன வியாகியும் அல்லாஹ் இப்படி அடி அடிச்சாங்க, உடைகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் விளங்கி கொண்டாரு. பலமா ராய்த்து இஸ்லாமி தூணி, என்ன வாய் பத்தி மௌனமா இருக்க சொல்றாங்களோ என்று நான் விளங்கி கொண்டு நான் வாய் மூடி இருந்தேன். பலம்மா சல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தி முடிஞ்ச உடனே இப்போதான் அந்த சஹாபி சொல்றாரு, மா ராய்த்து முஅல்லிமன் கப்லஹு வலா பஅதஹு அஹ்ஸன தஅலீமன் மின்ஹு. உலகத்திலேயே ரசூலுல்லாஹ்க்கு முன்னாலேயும் பின்னாலேயும் இப்படிப்பட்ட முஅல்லிமை பார்த்ததில்லை. ஏன்னா நான் தப்பு செஞ்சுட்டேன், எல்லா சஹாபாக்களும் கடிஞ்ச கொண்டமா இருக்கு, என்ன அடிக்காத குறைதான், தொழுகையை சமிக்கிற காட்டுறாங்க, தொழுகையை நான் பேசிவிட்டேன், தெரியாம ரஹ்மத்துல்லாஹ் சொல்லிவிட்டேன், அனைவரும் மறைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் என்ன செய்ய போகிறாங்க தெரியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்லாஹி அல்லாஹ் ஞானையாக அவர் சொல்லி காட்டுகிறார், மா அகரனி கண்மணி என்னை கண்டிக்கவும் இல்லை, தண்டிக்கவும் இல்லை, வலா வரபனி என்னை அடிக்கவும் இல்லை, வலா ஷமத்தனி என்னை ஏசவும் இல்லை, திட்டவும் இல்லை. கண்மணி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்ன ஹாதி ஸலா,
இந்த தொழுகை இருக்கிறாமா லா யுஸ்லஹு ஃபியா ஷைஉன் கலாமின் நாஸ், மனிதனுடைய பேச்சுக்கு இங்க இடம் இல்லை. யரஹமுக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி வாங்கினா நீங்க யாரோட பேசுறீங்க, அல்லாஹ்வோட பேசுறது, நீங்க முகாத்தபா அங்க போயிட்டீங்க, லாய் போயிட்டீங்க, இது உங்களுக்கு கூடாது. அதனால மனிதனுடைய பேச்சுக்கு இடம் இல்லை. இன்னமா ஹுவ தஸ்பீஹ், இன்னமா இன்னைக்கு அறியாம பாக்குறாங்க நம்ம ரெண்டு சொல்றோம். சில நேரத்துல அவ்வளவு தெரியாம அப்படி துருவ தராங்க. ரமதான் சொல்லி தானே, பாயிண்ட் தானே, இடையில்லா பேருந்து தானே, இன்னைக்கு வந்தாங்க, ரமதான்ல வந்தாங்க, தொழில் இருக்கும் போது அப்படி மசூதி யாரும் நினைக்கிற அனுசரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. ஜமாத்ல ஆச்சரியம்னா இல்ல, இன்னைக்கு அந்த ஜஹாலத் இருக்குது, விலங்கு இல்ல, தாலீம் இல்ல. ஆனா ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இது மக்களுடைய பேச்சு கிடக்கு. இன்னமா உங்க தஸ்பீஹ், இந்த சுப்ஹானல்லாஹ் சொல்லுவாங்க, சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் அலா சொல்லுவாங்க. தக்பீர் இல்ல, தொழுகையில தக்பீர் இருக்கு, அல்லாஹ் இருக்கு, குர்ஆன் குர்ஆன் இந்த செயல் தான் இருக்கணும் தவிர இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டாங்க, சொல்லி காட்டினாங்க. அப்ப இவங்க தவறுகள் நிறைய இருக்கு. சும்மா நேரம் முடிய போகுது. இப்ப நான் வரேங்க, ஏன்னா அந்த தலைப்புல இல்ல, நாம தான் நுழைக்க வேண்டியது. பொருத்தமா தான் இருக்கு. கொத்துப்பது ஜும்மா இருக்குல்ல, இது ஒரு இமாம் மாமுங்களை பார்ப்பது, நீங்க பிரிக்கிறீங்க, நீங்க தான் முஸ்லிம்கள் பார்ப்பது சுண்ணாவும் கேட்கிறார். ஆனா அவர் கேள்வி கேட்டு என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு ஜும்மா வரக்கூடிய தொழுகையாளி சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, சில பேர் கத்தீவை பார்த்து நேரா இருக்காங்க அப்படி இருக்காங்க. சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுக்கு முன்னாடி அப்படி பார்த்து மாதிரி இருக்காங்க. சில பேர் என்ன சொன்னா கீழே பார்த்துட்டு இருக்காங்க. சில பேர் என்ன செய்யறாங்க, மொத்தமா கண்ணை மூடிடுறாங்க. கண்ணை மூடினா பரவாயில்ல, இங்க ஜும்மா நடத்துறாங்க, தொழுறாங்க, நம்ம தான் நடத்துறாங்க. நல்ல தூக்கம், எப்படி தூக்கம் வருது தெரியல. ஒரு ஆள் ஜும்மாக்கு வர மாட்டேங்க, நீங்க பேசுனா அட்டாக் வருது, இன்னும் வரைக்கும் வர மாட்டாங்க. மத்த கத்திப்பா பேசும்போது அவர் இன்னைக்கு அவருக்கு போயிருந்தது இருக்கு. அவருக்கு இப்படி, இவருக்கு என்ன இடத்துல தாளாட்டுன்னு தெரியல, இப்படி இருக்காங்க. அந்த அவங்க கேள்வி அப்படி கேட்கல. சிலவங்க கண்ணை குத்திட்டு இருக்காங்க, கண்ணை குத்திட்டு கேட்பாங்கன்னு அர்த்தம் தான் கேட்கிறாரு. நானும் சொந்தமா சொன்னா சிலவங்க தூங்கிடவே சிரிக்கல. இப்படி இருக்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய இடத்துல சுண்ணா என்னன்னு கேட்குறாரு. இப்பதான் பாயிண்ட் வரோம். இதே நீங்க சொல்லுங்க சொல்றாங்க. சில தடவை சொல்றோம் நம்ம. இங்க நம்ம அதை விட மேலாதான் நடக்குது. நம்ம பேசிட்டு இருக்கோம். கண்ணை பத்துறதா, காதை பத்துறதா, நேரா பாக்குறதா, அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நமக்கு அடியிலே இது கை வச்சுட்டோம். சுண்ணத்து என்னன்னா, அந்த பதில் சொல்றாங்க ஃபத்வாக்குள்ள, சுண்ணத்து என்ன சொன்னா, இஸ்திக்பால் வஜி, கதீப பார்க்கணும். கதீப் யாரை பார்க்கணும்? மக்களை பார்க்கணும். இப்ப எனக்கே சில தவறுமா இருக்கு. நம்ம ஷாஃபி சொல்றாங்க, இந்த ஹதீஸை வச்சு கதீப் இப்படி திரும்புறாரு, இப்படி திரும்ப வளர்கிற நினைச்சிருந்தோம். அதுவே கூடாத மாதிரி பேசுறாங்க நம்ம ஷாஃபி. இந்த ஹதீஸை பார்த்தோம்னா நாமளே தவறு செஞ்சிருவோமோ அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த ஹதீஸ்க்கு அடிமுறை கொடுக்கும்போது நம்ம ஷாஃபியை விட்டுறாங்க. அப்ப நானே நினைக்கிறேன், நாம பாக்குறது இந்த பக்கம் தெரியல, அந்த பக்கம் தெரியல அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இப்படித்தான் நிக்கணும், முகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு சொன்னா, அதாவது அப்படிதான் பேச்சை ஒழுங்கா கவனிக்க முடியுமா? ஒரு சுலுக்குள் அதாவது இஸ்லாத்தினுடைய ஒழுங்குமுறையே அதுதானா? அது போல நம்முடைய உடம்பு முழுக்க யாரை முன்னோக்கி இருக்கணும்? கத்தி மக்களை முன்னோக்கி இருக்கணும். அப்பதான் கல்வி என்ன செய்யும்? இந்த பக்கம் இருக்கும். இது வேற பயானம் எப்படி இருந்திருந்தான்? ஜும்மா முடிஞ்சு பண்றேன் எப்படி இருக்கணும், லோர்ல பண்றேன் எப்படி இருக்கணும், அசல்ல பண்றேன் எப்படி இருக்கணும், அது ஜும்மாக்கு மட்டும்தான். அது போல ஒவ்வொரு திகனி சிந்தனை ஃபுல்லா எங்க வந்துடணும்? தொழுவ மாதிரி இங்க வந்துடணும். இஸ்திக்பால் கதீப் சுன்னத்துன் மத்லூகத்துன், விடுபட்ட சுன்னத்து அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் புறக்கணிச்சிட்டோம், பொதுபோக்கா புறக்கணிச்சிட்டோம். அல்லாஹு அக்பர். நம்ம ஊர்ல போய் பாருங்க, கடந்து தூங்குறது என்ன, அது என்ன, இது என்ன, உங்கள்ட்ட எனக்கு என்ன, மீனா பிரியாங்க தெரியா போயிடுச்சு. என்னடா 3 ஃபத்வா கரெக்ட், 3 ஃபத்வா கீழே 2 மேலன்னு வச்சாலும் அவன் பார்த்தா இந்த வழங்காத கூட தெரியுது, மொத்தமா சும்மா கராபாகுது, இப்படி கராபாக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. எப்படி இமாம் சொல்றாங்க பாருங்க, சுன்னத்தின் மத்ரூகா, விடப்பட்ட வெறுக்கப்பட்ட அல்லது புரியாம அல்லது பொடுபோக்கான சுண்ணத்தை ஆக்கிட்டாங்க, சுண்ணத்தை விட்டுட்டாங்க. என்னன்னா கத்தீப் அதாவது பேசக்கூடிய நேரத்துல அவர் பேசுறது உங்களுக்கு இனிக்குதோ, குடிக்குதோ, அரைக்குதோ, விரும்புதோ, மோசம் நல்ல இல்லையோ, எப்படி செய்யறதோ, திருட்டுறாங்க, ஏதோ இருந்துருப்பாது. 2வது சப்ஜெக்ட் நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இப்படி நடந்திருக்கு. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த இஸ்தவால் முன்பரி சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்தவால் முன்பரி மிம்பர்ல போய் ரசூலுல்லாஹி உட்கார்ந்தாங்கன்னா இஅ்ததல ஃபீ வஃபி இன்தஜனா, மிம்பர்ல பயான் பண்றதுக்கு இன்தஜனா இஸ்தக்பல்னாஹு பிவுஜூயினா,
நாங்க என்ன செய்வோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை முன்னோக்குவோம், ரசூலுல்லாஹ் எங்க முகத்தை முன்னோக்குவாங்க, இப்ப நேரா நின்று பேசுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணை நாங்க பார்ப்போம், ரசூலுல்லாஹ் எங்க கண்ணை பார்ப்பாங்க. அப்படிதான் சாமி நாங்க அப்படிதான் உட்கார்ந்து பயான கேட்போம். காரணம் தெரியுமா, கூவத்தி தாக்கி பயான என்ன சொன்னாங்க அப்படிங்கிற தாக்கம் ஏற்படும், அப்பதான் சிந்திப்பு ஏற்படும். அதனால அப்படி செய்யணும். இன்னைக்கு என்ன கொத்துபா வந்து கேட்கறதுலாம் எப்படியோ உட்காந்து கேட்போம், பயபக்தி அடிப்படையில் கீழே உட்காந்து கேட்கணும். கீழே உட்காந்து கவர்ந்து முடிஞ்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிறது வந்து நீங்க கேட்கறது பிரச்சனை இல்லை, சுண்ணா விட்டுறோம், ஒரு சுண்ணா விட்டுறோம், அவ்வளவுதான். ஒரு சுண்ணத்தை நம்ம என்ன செஞ்சோம், மழுங்கடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தமா இருக்குது. அதனால வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஃபத்வா செய்யும்போது மக்களை பார்த்தார்கள், மக்கள் பெருமானாரை பார்த்தார்கள். ஜும்மால மட்டும், அதனால எல்லாரும் சொல்லிட்டான் அவ்வளவு பயான்ல இருந்தே இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. அடுத்து இன்னொன்னு பாருங்க, பள்ளிவாசல் நபிகளாருடைய காலத்துல மஸ்ஜித் நபவி வந்து தரை வந்து சப்பனிடப்படவில்லை, இப்படி தரம் போடப்படவில்லை, இந்த மாதிரி விரிப்புகள் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். இன்னொரு ஹதீஸ் வருது. என்ன ஹதீஸ் வருதுன்னா, இதே நம்ம சீர் செய்யணும், எப்படி பொதுவாக எப்படி இருக்கணுமோ அது மாதிரி இதே செய்யணும். ஒமன் மஸ்தல் ஹஸ்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அதாவது ஜும்மா நடந்து கொண்டிருக்கிறது, இமாம் பொதுவா விளையாட்டி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ஒமன் மஸ்தல் ஹஸா கல்ல வச்சு, கல்லுனா பொடி கற்கள், ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளி எப்படி இருந்தது, தரைய மணலா இருந்தது, கற்களா இருந்தது. அவங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ் பொடி கற்கள் கிடையாது, அதை வச்சு இப்படி செஞ்சுட்டே இருக்காங்க. இப்போ ஒண்ணும் ஆனது பாட்டில் போட்டு இருக்கிறாரு, பாட்டு போட்டு நிற்கிறாரு, அல்லது ஒண்ணுமே இல்ல இப்படி வந்து இப்படி இருக்கிற தரைய எல்லாமே அடங்கணும். நான் சொல்லல, அர்த்தம் செய்யறாங்க, அதுக்கு அர்த்தம் இவ்வளவு அர்த்தம் இருக்கு. புகாரி முஸ்லிம்லாம் வருது. உமன் மஸ்ஸல் ஹஸா பொடி கற்களை ஜும்மா நடத்திருக்கும் போது யாரு இப்படி ஆடி இருக்காங்க பக்கத்துல ஜும்மா பாலாக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம பள்ளி இடத்துல இருக்கு, கார்பெட்டை போட்டு தேய்ச்சிட்டு வெள்ள வச்சு தேய்க்கிறீங்க, விளையாட்டுமா இருக்கு போச்சு ஜும்மா அப்படி சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்கௌண்ட் சாஹிபிக்க ஜும்மா ஜும்மா நாட்டு பக்கத்துல இருக்கிறவர் வந்து ஒன்றும் அறியல, அவர் பாட்டில் பேசிட்டு இருக்காரு, ஏன்னா எப்போது நல்லா இருக்கிற அப்படின்னு சொல்லி இது பண்றாரு. நீங்க அனுசிட் வாய் போச்சுனால உங்க ஜும்மா சேர்ந்து நினைச்சுக்கணும். ஒரு ஆள் கண்ணா ஓடுறோம், ஒரு ஆள் அங்க பார்க்க இருக்கோம், ஒரு ஆள் எனக்கு நான் வந்து எப்படா முடிப்பீங்க போகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடாது. முகத்தை பார்க்கணும், நம்ம உங்க முகத்தை பார்க்கற இந்த செய்தியை இந்த ஜும்மா மூலமாக புதிய செய்தியை நம்ம விளைக்கொள்வோம். வல்ல அல்லாஹ் நம்முடைய காரியங்கள் எல்லாத்தையுமே சீர் செய்து அந்த உபதேசங்கள்லாம் நன்னடத்த செய்யக்கூடிய நல்லவர்களாக ஆக்கிர வேண்டும். பொய்மா ரஹ்மத்தி மினல்லாஹ் இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, தவறுகளை திருத்துற விஷயத்துல கண்ணை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரொம்ப கவனமா இருந்தாங்க. அதாவது நபிகளார் அழுத கட்டம் கொஞ்சம் தாங்க, எல்லா விஷயத்துக்கும் அழுகல. குறிப்பாக துனியாவுக்காண்டி அழுத சரித்திரமே கிடையாது, அல்லாஹ்வுடைய விஷயத்துக்காண்டி அழுதாங்க. குடும்பத்துக்காக வேண்டி, குடும்ப பிரச்சனைக்காக வேண்டி, குடும்ப இழப்புக்காக வேண்டி, மௌத்துக்காக வேண்டி அழுதது ஒரு சில கட்டங்கள் தான். அதுல ஒன்றுதான் நமக்கு தெரிஞ்ச சம்பவம். என்ன சம்பவம் சொன்னா, இது ஏன் சொல்றேன்னு பின்னால் அவங்களை சொல்லுவேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அழுகிறாங்க, கண்கள் இருந்து கண்ணீர் தார தாரையாக ஓடுது, உள்ள வந்து கவலையில ஆழ்ந்திருக்காங்க. ஆனா காரணம் என்ன தெரியுமா, தன்னுடைய மகனார் அருமை ஈரக்குலை ரசூலுல்லாஹ்வுக்கு பிறந்த குழந்தை இப்ராஹிம் என்ற குழந்தை இறந்து போயிட்டாங்க. 18 மாசத்துல இறந்து போயிட்டாங்க. விரும்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்த குழந்தை. அவங்க அழுகுறாங்க, பிள்ளை இறந்துக்கல, அழுகுறாங்க. அழுகக்கூடிய நேரத்தில் கண்கள் இருந்து கண்ணீர் தாழ்ந்த உள்ள கவலையில ஆடுது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த நேரத்துல வந்து அல்லாஹ் எதை திருத்திக் கொள்வானோ அதை மட்டும் சொல்லுவோம். இப்ராஹிம் நம்மளை விட்டு பிரிந்ததுனால, அவருடைய மகனா இப்ராஹிம் பிரிந்ததுனால நாம வந்து எதுவுமே அல்லாஹ் வந்து ஏசிட மாட்டோம். அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத வார்த்தையை, அல்லாஹ்வுக்கு கோபம் ஊட்டக்கூடிய வார்த்தையை எதையுமே நம்ம சொல்லிட மாட்டோம். இன்னைக்கு நம்மகிட்ட இருக்குல்ல, என் பிள்ளைதான் அல்லாஹ் கிடைச்சானா வேற யாரும் இல்லையா அப்படின்னு சொல்றோம். இந்த வயசுல தான் கொண்டு போகணுமா அப்படின்னு சொல்றோம். மையத்து வீட்டுல இருக்கு முஸ்லீம்களை நீங்க போயிட்டு நானும் சேர்ந்து என்ன எடுத்துட்டு போங்க மாதிரி பேசுறோம். இதெல்லாம் பெரிய மோசமான வார்த்தை. இப்ராஹிமே நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய மகனார் இப்ராஹிமே 18 மாசம் குழந்தை இறந்து போனதுனால நாங்க கவலைப்படுறோம். அதனால அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத வார்த்தை சொல்ல மாட்டோம். அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வார்த்தை அது என்ன, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வுக்கு பொருத்தமானது என்ன, மையத்தில் எழுதணும். அல்லாஹ் மாஜுனி ஃபீ முஸீபத்தி, யா அல்லாஹ் அந்த முஸீபத்து கூலியை கொடுப்பாயாக, வஹ்லிஃப் ஃபீ கைரன் மின்ஹா, இதை விட சிறந்ததை தருவாயாக அப்படி சொல்லணும். இது முஸ்லிம்ல வருது. இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வார்த்தை. இந்த வார்த்தை தவிர எதுவும் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எப்படி இப்ராஹிம் இறந்து போயிறான்னு சொன்னா,
இப்ராஹிம் நபி போயிடாங்க. ரசூலுல்லாஹ் மகன் திருப்பி 3வது தடவை சொல்றேன். ரசூலுல்லாஹ்வுடைய மகனா குழந்தை கப்பலவு ரசூலுல்லாஹ் முத்தமிடுறாங்க, சம்மவு மோந்துக்கிறாங்க. இப்ராஹிம் எஜூது நஃப்ஸி மூச்சு திணறிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் சக்கராத்தால் மாதிரி ரசூலுல்லாஹ் கண்ணில் கண்ணீர் தாரையாக ஓடுது. அருமையான சஹாபாக்களும் பார்க்குறாங்க. எப்படின்னு ஆசைப்பட்ட குழந்தை மக்கள்கிட்ட வந்து சொன்னாங்க. கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் புகாரி கொண்டு வருகிறார். பெருமானார் சொன்னாங்க, உளிதவி அண்டைரா நேற்று இரவு எனக்கு ஒரு குழந்தை பெற்றது, உலாமன் ஆண் குழந்தை பெற்றெடுத்தேன். வசம்மைத்துஹு நான் அதுக்கு பேர் வைத்தேன் இஸ்மி இப்ராஹிம், இஸ்மி அபி இப்ராஹிம், என் தந்தை எங்க அப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரை வைத்தேன். அந்த அளவுக்கு ஆசைப்பட்ட குழந்தை. கண்ணீர் விடுறாங்க. கதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் விடுறாங்க. அல்லாஹ்வே எடுத்து விட்டாய் வைத்திருந்து கண்ணீர் விடுறாங்க. இந்த நேரத்துல நம்ம என்ன செஞ்சிருவோம்? நம்ம அம்மா இறந்து போயிட்டாங்க, நம்ம அப்பா இறந்து போயிட்டா, பிள்ளைகள் எல்லாருமே இழக்கக்கூடியது. யாரையும் இழந்து விட்டா நம்ம மெய் மறந்துருப்போம். இன்னும் பக்கத்துல தட்டான்னு தெரியாது, நம்ம பாக்கெட்ல இருந்து என்ன எடுத்தாலும் தெரியாது, மெய் மறந்துருவோம். அது உணர்வே இருக்காது, என்ன ஆளு பண்ண முடியாது. அந்த நேரத்துல சொல்ல தவறுகளை சீர்திருத்தம் பண்றாங்க. அதான் விசேஷம். முஸ்லிம் சொல்றாங்க அந்த நேரத்திலையும் கூட அகீதால குழப்பம் வந்துடக்கூடாது, தௌஹீதுல குழப்பம் வரக்கூடாது, அல்லாஹ்வுடைய வல்லமை குறைக்கக்கூடாது, அல்லாஹ்வுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய வல்லமை கொடுக்கணும், மனிதனுக்கு எந்த சக்தியை வேணும் விட்டு அந்த கவலையான நேரத்தில் உதவி செஞ்சாங்க. என்ன தெரியுமா? கஸ்ரத்து ஷம்ஸ் அலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌம மாத இப்ராஹிம். அந்த இப்ராஹிம் இறந்துட்டாரு, ரசூலுல்லாஹ்வுடைய மகனார். அந்த நேரம் பார்த்து சூரிய கிரகணம் வந்துச்சு. மக்கள் என்ன நினைப்பாங்க? மக்கள் என்ன பேசுறாங்க? மக்கள் என்ன நினைப்பாங்க? மக்கள் சொன்னாங்களா இப்ராஹிமுடைய மௌத்துக்காக பெருமானாருடைய மகனா நேசித்த மகனா அதற்காக சூரிய கிரகணம் அப்படி மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஷம்ஸ வல் கமர, சூரியனோ சந்திரனோ இந்த ரெண்டுமே அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் உள்ளது. யாருடைய மௌத்துக்காக வேண்டி என்ன செய்யாது? சந்திர கிரகணம் ஏற்படாது, சூரிய கிரகணம் ஏற்படாது. யாருடைய வாழ்வு பிறந்து விட்டார் அல்லது மரணித்து விட்டார், எவருக்காக வேண்டி சூரியன் என்ன செய்யாது? கிரகணம் பிடிக்காது. சூரியனே அழுதுமா நினைச்சாங்க, அது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு எனக்கு நான் மரணிச்சாலே அது என்ன செய்யாது? நடக்காது. எவருக்காக இப்படி அல்லாஹ் செய்ய மாட்டான். அதனால அல்லாஹ்வுடைய வல்லமையில உள்ளது. சந்திர கிரகணத்தை பார்த்தால், சூரிய கிரகணத்தை பார்த்தால் நீங்க என்ன செய்யுங்க? தொழுவ ஆரம்பிச்சிருங்க. அதுக்கான தொழுவது இல்ல, தொழுவ ஆரம்பிச்சிருங்க. அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க, அந்த ஆபத்துல இருந்து பாதுகாத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, குடும்பத்துல அது திருமண நேரங்களும் சரி போயிட்டு போகுது, வாழ்க்கையில ஒரு தடவை நடக்கிறாங்க. அவன் மாணவர் போட்டா என்ன, தொப்பியை போடுங்க போடாம நீங்க அதை அனுமதி தொப்பி பொண்ணு அசிங்கமா இருக்கு, உள்ளாட எப்படி அதுதான் கண்ணியமா சொல்லிடுறாங்க. உள்ளாட எப்படி அப்படின்னா, ஏன்னா இந்த பொதுவாக 2 மணி நேரம் பேசலாம் பாலா ஒரு வார்த்தை சொல்லி, அதனால உள்ளாட எப்படி ஆகும்? நீங்க போடுங்க போடாம இருங்க, ரைட் ஓகே. ஆனா பட் மாலையை போட்டு மாட்டு மலை கேட்டா ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னா, நறுமணமா அங்க குவைத்துல 1000 தினாருக்கு அத்தனை உத்தூர் இருக்குது, 500க்கு இருக்கு, 100க்கு இருக்கு. பெரிய பெரிய சேர்மாரி அடிக்காது, வாங்கி அடிக்கணும், இந்த மாதிரி அடிக்க குடிச்சிருந்தா அதே தப்பே கிடையாது, அனுமாக்கப்பட்டது. அது மாதிரி இந்த மாதிரி காரியத்துல புறக்க விட்டுறது. அதே மாதிரி மௌத்து நேரத்திலையும் இப்ப நானே பணமா நின்றேன், அவன் சத்தம் போதுனா பாத்தி அவன் கல்கி போதுனா அது வாங்க இப்படி சொல்லக்கூடாது. இந்த நேரத்துல என்ன செய்யணும்? உஷார் வந்துடணும். தாய் தான் செய்யணும். இப்ப என்னமா நீங்க கேட்கல, நீங்க தாய் சும்மா 1/2 மணி நேரத்துல என்னெல்லாம் சொன்னா அது நீங்க தாய் தானே. அதனால அவர் தான் அவருக்கு செஞ்சுட்டாரு, அவருக்கு அப்படிதான் சொல்லக்கூடாது. நீங்களே இல்லை செய்யணும். அதனால சீர்திருத்தம் ரசூலுல்லாஹ் மகிழ்ச்சியில் சீர்திருத்தம் பண்ணாங்க, மங்களகரமான நேரத்தில் சீர்திருத்தம் பண்ணாங்க, கஷ்டத்திலையும் சீர்திருத்தம் பண்ணாங்க, துன்பமா பேரங்கள் சூழக்கூடிய நேரத்திலையும் வீட்டுகளில் மோசமான ஒரு சூழ்நிலையில கூட நல்ல உபதேசத்தை சீர்திருத்தத்தை ரசூலுல்லாஹ் விடவே இல்லை. அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சீர்திருத்தவாதியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலாக கொண்டு வந்தால் மார்க்கத்தை எல்லா சூழ்நிலையும் கடைபிடித்து வல்ல ரஹ்மான் இடத்துல நல்ல மதிப்புக்குரியவர்களாக அவர் ரஹ்மான் ஆக்கிரமான கூறி என்னுடைய ஹுத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.